இப்போ நான் சாப்பிட போகிற இந்த சூப்பர் பிரியாணி தாங்க வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்ச ஃபுட்டு பிரியாணி. இருந்தாலும் இப்போ நான் ஷெஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷெஃப்பாக ஒர்க் பண்ணியும் ஒரு பிரியாணி வீடியோ கூட போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் போட முடியல அப்படின்னா, வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். பட் இருந்தாலும் நிறையா வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் இன்றைக்கி தூங்கி எழும்போது எனக்கு கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வெட்டி வச்சுருந்த கொஞ்சம் சின்ன சேலட்ஸு, வெங்காயம் எல்லாம் இருந்தது. சரி, இதெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சரி, நான் ட்ரை பண்ணுறது ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து போட்டால் யாராவது பேச்சுலர்ஸோ இல்லை ரூமில் ஸ்டே பண்ணியிருக்க பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 kg ஷேலட்ஸும் ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸ் பண்ணது இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு. அதான் இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நிறையா பேர் எல்லாருமே பிரியாணி வந்து ரொம்ப ஒரு அடிக்ட் மாதிரி இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பிரியாணி கூட ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பிரியாணி கண்டிப்பாக அன்ஹெல்த்தி, இது ஒன்லி செலிப்ரேஷனில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது ஏன் அன்ஹெல்த்தி அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, கடையில் பண்ணுறது கொஞ்சம் கண்டிப்பாக அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க 1 கிலோ பிரியாணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 ஆயில் போட்டுருவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லை சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாத்துலேயும் மசாலா கொஞ்சம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். பட் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமான மினிமம் ஆயிலில் வந்து ஆனியன்லாம் வதக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுட்டேன். நான் இன்னும் எந்த மசாலாவும் போடல. ஸோ இனிமேல் தான் நான் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75 கிராம் இருக்கும் அந்த சிக்கனு. ஸோ 75 கிராம் ரைஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஈக்குவல் குவான்டிட்டி பண்ணும்போது மீட்டும் ரைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக நல்லா கோட் ஆகிட்டு நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது ஒரு டேபிள் ஸ்பூனு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிராம் தான் வரும். பட் ஒரு 10 கிராம்ஸ் சில்லி பவுடரு, ஒரு 2 கிராம்ஸ் ஆஃப் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட இந்த கொரியாண்டரும் கிடையாது, மின்ட்டும் கிடையாது. இப்படியே பாருங்கள், நல்லா ஆல்ரெடி கோட்டாய் சூப்பராக வருது. அதே மாதிரி இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான் பாட்டில் கூட பண்ணல. இது ஒரு பெரிய கடை. ஒரு கொஞ்சம் சார்னஸ்க்காகவும், சிக்கனை கொஞ்சம் டெண்டர் பண்ணுறதுக்காகவும், எல்லா ஃப்ளேவரும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சமாக சால்ட் அண்ட் யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், தயிர். ஸோ இதெல்லாம் நல்லா கோட் ஆன உடனே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணி வச்ச தண்ணி 1க்கு 1 தான் போட போகிறேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 750 ml தண்ணி ஆல்ரெடி ஹாட் வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு வாட்டர் கூட போடலாம். பட்டு கோல்டு வாட்ரு வந்து பாயில் ஆகி வரதுக்குள்ளே சிக்கன் மேஷ் ஆகிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டிங்கன்னா சீக்கிரம் பாயில் வந்துடும். நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் இப்போது இந்த இதுக்கு வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 750 கிராம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். சென்னை ஸ்டைலில் வந்து தம் போட்டும் பண்ணுவாங்க, இன்னொன்று வடி பிரியாணி பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு பிரியாணி கண்டிப்பாக கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னால நான் வடி பிரியாணி பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் கொதித்த உடனே இந்த ரைஸ் போட்டேன். ரைஸ் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகும். ஸோ எப்போ கரெக்டாக தம் போடுறதுக்கு ரெடி அப்படின்னா, அந்த ஸ்பேட்சில் நடுவில் ஹோல்ட் பண்ணும்போது ஹோல்ட் வச்சு பார்த்திங்களா, அந்த ஸ்டார்ச்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் கொஞ்சம் பனானா லீஃபும் இருந்தது. அதை வச்சுட்டு மேலே இன்னொரு பேன் இருந்தது. அந்த பேன்லேயே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸு சிம்மில் வச்சேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் குயிக்காக
சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இதில் வந்து நான் என்ன அன்ஹெல்த்தி எதாவது போட்டிருக்கேன்னா, ஆயில் நிறையா கிடையாது, ஒரு ஸ்பூன் கீ மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு 50 mlலேருந்து ஒரு 60 கிராம் தான் போட்டிருப்போம். ரைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. சைடில் கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது, ஆனால் அடி பிடிக்கல. இப்போ ஃபுல்லாக பக்காவாக நோண்டி பார்க்குறேன் பாருங்கள். ரைஸ்லாம் ஒன்று கூட உடையல. இது சொன்னால் தான் தெரியும் தம் பிரியாணி, ஆனால் வடி பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே கிடையாது இதில் அன்ஹெல்த்தியாக. நல்ல சிக்கன் இருக்குது. கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு மீட் எடுத்தால் நல்ல ஒரு கம்பைன்டு பேலன்ஸ்.